மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன், நம்ம உறவு. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்குது. இன்னும் எங்க வீடுகள குடும்ப படங்கள்ல பக்கத்துல மாடு நின்று படம் எடுத்ததே இருக்குது. 5000 ஆண்டுகளா நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது. அதனால்தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார். கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் செல்வம் என்று பாடுகிறார். மாடு மாடல்ல செல்வம். அந்த மாடை ஒழிச்சால் தான் இந்த ரசாயன உரத்தை, இந்த ரசாயன இந்த டிராக்டர், இந்த உழவு எந்திரத்தை விற்பனை பண்ண முடியும். இந்த ரசாயன உரத்தை என்ன, மாடு இருக்கிற வரை ஆடு இருக்கிறவரை என்னணும், இந்த இயற்கை உரம் சாணி கிடக்கும், அது குப்பையாக அது உரமாக. அப்ப அந்த உரத்தை ஒழிச்சாதான் இந்த உரத்தை விற்க முடியும். இப்ப அவன் கொண்டாந்து வித்து போட்டான். நம்முடைய பாரம்பரிய நெல் வகை அந்த உரத்தை ஏற்கல, அப்ப விளைச்சல் வரல. அப்ப நம்முடைய வேளாண்குடி மக்களின் புகார் என்ன, என்னையா உன் உரத்தை போட்டா விளையும்னா ஒன்னும் இல்லையா அப்படின்னா, அப்ப உன் விதை தப்புன்ட்டான். வறண்ட நிலத்தாவரம், பாலைவனத்தில் பனை வராது, ஆனால் என்மன் ராமநாதபுரம் சிவகங்கை கோயில் பெட்டி மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும். 1000 அடி கீழே போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கலாம். அப்ப நம்மாழ்வார் என்ன சொல்றாங்க, 10 பனை மரம் கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நீரை வற்றப்படாதாங்க. இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க நீர் வழிந்து ஓடுகிற காவாயை 2 பக்கமும் சிமெண்ட பூசி, நடுவலையும் சிமெண்ட பூசி விடுறான். நம்ம முன்னோர்கள் இருகரையும் பனையை வளர்த்தான். அரண் மாறி நின்று வேற பிடிச்சு இறுக்கி வச்சுக்கிறோம். அந்த மண்ணை அரிக்க விட மாட்டான், அப்படி பிடிச்சு வச்சுக்கிடுவான். அந்த பனையை வைக்காம வெட்டி விட்டுவிட்டு, வளர்க்காம விட்டுவிட்டு சிமெண்ட போட்டு பூசி விடுறான். யாராவது செய்யற வேலையா பாரு. இந்த தண்ணீர் கசிந்து ஓடி, கசிவு நீர் பாசனமே 1,00,000 ஏக்கர் இருக்கு. இந்த எங்க அப்பாவுக்கு அதுக்கு நாங்க போறோம் போய் கசிவு நீர் பாசனம். நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் தான் நிலத்தின் நீரடி மட்டம் உயரும். அங்கே நண்டு நத்த புல் மண்புழு எல்லாம் இருந்தாதான் மண் வளப்படும். அது உருவாகவே விடாம சிமெண்ட பூசி, கீழே சிமெண்ட பூசி தண்ணி விழுத்தோம்னா நேரம் ஓடி போயிடும். இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிளுகிழுப்பை, சீன கிளுகிழுப்பை, கொட்டான் சீன கொட்டான், பாய் சீன பாய். ஏன் சீன பாயில படுத்தா தான் இவனுக்கு கனவு வரும், தூக்கம் வரும். நம்ம பாயில படுத்தா வராது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும். நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து இங்க சிங்கப்பூர் பாயின்னு விழுந்து விழுந்து வாங்குவான். ஏன் நோய் புரியுதா? நேற்று கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறதுனால இப்படி கட்டையவர் மீதி வச்சுட்டு குட்டையாந்து இந்த பை வேணே நம்ம பை தானேப்பா, உள்ளூர் மாடு விலை போகாது. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு, அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும், அப்பதான் பேக்காப்பாங்கிறவங்க. ஹைட்டா இருக்கணுமா, இல்ல வெயிட்டா இருக்கணுமா, ஒயிட்டா இருக்கணுமா, அப்பதான் உண்மைன்னு நம்புவானோ. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.